அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்முடைய சேனலில் 4 வருடங்களுக்கு மேலாக பதிவு பண்ணிட்டு வர்றோம். முழுக்க நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் மட்டும்தான் பார்க்குறோம். வரைபடம் பார்க்கறதில்ல, நியூஸ் பேஸ்டு பார்க்கறதில்ல, எஃப்ஐடிஏ டேட்டாவோட ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களோட இதை பார்க்கறதில்ல. எந்த நியூஸுமே நம்ம பார்க்காம காணொளி பதிவு பண்ணிட்டு வர்றோம். இதை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் அப்படிங்கிறத ஒரு ஃபீட்பேக்காக நம்மளுக்கு பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இது முற்றிலும் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வர்த்தகத்தை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இதை தவிர்த்து வேறு எதுவுமே நம்ம பார்ப்பதில்லை. இதனை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 200 புள்ளிகள் கேப் டவுன் அப்படின்னு தான் சொல்லணும். கேப் டவுன் அப்படின்னா நேற்றைய குறைந்தபட்ச லோ அப்படின்னு சொல்லுவோம். நேற்றைய லோனா நேற்று வணிகம் நடைபெறவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த வர்த்தகத்தோட லோ என்னவோ அதற்கு கீழாக பிலோன்னு சொல்லுவாங்க. அதற்கு கீழாக ஓப்பன் ஆயிருக்கு. அப்போது காலையில் இந்த லோவை பதிவு பண்ணிவிட்டு சந்தை பார்த்திங்கன்னா அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 150-160 புள்ளிகள் 170 புள்ளிகள் பார்த்திங்கன்னா மேல் நோக்கி போயிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நேற்றைய லோவு கீழே இருந்ததுனால அதை தக்க வைக்க முடியல. அது ஒன்று. இரண்டாவது பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ரேஷியோ படி பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. நிஃப்டியில் ரிலையன்ஸை வந்து ஒரு நியூட்ரலாக வச்சுருந்தாங்க. அதை கான்ட்ரிபியூஷனை பார்க்க சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் பார்த்தீர்கள் அப்படின்னா தெரியும். ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி பேங்க், அதாவது முக்கியமான வெயிட்டேஜ் ஸ்டாக் ஃபுல்லாக கான்ட்ரிபியூஷனில் கீழே தான் இருந்தாங்க. அப்போ வந்து சந்தை மேல் நோக்கி வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்துச்சு. இதையெல்லாம் யார் பார்த்தீர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள். இப்போ நிஃப்டி நிஃப்டி ஃபியூச்சர் பாருங்கள். இது மந்த்லி ஃபியூச்சர் 22,272 ஸ்பாட்டு. ஃபியூச்சர் வந்து 22,357. கிட்டத்தட்ட 70 புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கிறாங்க. 70 புள்ளிகள்னு சொல்லுவோம், 80 புள்ளிகளே பிரீமியத்தில் இருக்கிறாங்க. ஆனால் வீக்லி கான்ட்ராக்ட் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அதில் பார்த்துக்கலாம். அடுத்த ஆப்ஷன் டேபிள் போட்டியாளர்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே வந்து 22,300 புட், 400 புட், 22,400 கால். இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரேடலும் இருக்குது. அப்போ 22,400க்கு கீழே வணிகம் நடைபெற்றால்னு அதிகமாக நடைபெற்றாலும் அப்போ மையப்புள்ளி 22,400 மாறிடும். அப்போ நம்ம இந்த போட்டியாளரை 2 விதமாக பார்க்கணும். முதல் 22,400 கால் புட்டோட அடிப்படையில் மட்டும் பார்க்கலாம். 22,400 க்ளோசிங் ப்ரைஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 149 ரூபா. அப்போ 150 வச்சுக்கலாம். 22,250 22,400 கால் 66 ரூபா. 22,466 ஹை பாருங்கள். 22,400 புட்டோட ஹை 165. அப்போ 22,235. இவங்க 161 ரூபா. அப்போ 22,561. அப்போ இந்த ஜோன் இது ஒன்று. இது 22,300 புட்டுக்கும் 22,400 காலுக்கும் போட்டியாளராக வச்சா நம்மளுக்கு நடுநிலை 22,350 வந்துடும். அப்போ 22,300, 22,400, 300 புட்டோட க்ளோஸ் 97. அப்போ 22,203, 22,400 கால் 66. அப்போ 22,466, 22,300 புட்டோட ஹை 116 ரூபா. அப்போ 22,184, 22,400 காலோடது 22,561. இந்த ஜோன் இது வந்து
இந்த போட்டி இந்த ஜோன் நம்ம அளவீடுகள் வந்துட்டு 22,400 கால் புட்டோட அடிப்படையில் இந்த ஜோன் நம்ம இப்போ கணக்கீடு பண்ணியிருக்கிறது 22,300 புட்டுக்கும் 22,400 காலுக்கும் போட்டியாளராக வச்சு இதில் மத்தி அப்படின்னா 22,350 அப்படிங்கிறத பிடிக்கணும். இப்போ வீக்லி ஃபியூச்சர் நீங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். 22,400 கால் 400 புட்டு, இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் புட்டு தான் அதிகம், அதனால் 22,400 இருந்து கழிக்கணும். 22,400 கால் புட்டோட ப்ரீமியத்தை கழிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 400 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு 149 ரூபா இருக்காங்க, இவங்க வந்து 66 ரூபா இருக்கிறாங்க. அப்போது இது 100லிருந்து இது 49, இது 100க்கு வந்து 34, அப்போது 83 ரூபா. அப்போ 22,317 அப்படிங்கிற இடம் ஃபியூச்சரோட இடம். ஸ்பாட்டோடது 22,274. இப்போ கிட்டத்தட்ட 50 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்குது. இந்த 50 புள்ளி ப்ரீமியத்தில் இருந்தாலே 22,300 காலுடைய விலை அதிகமாக இருக்கணும் புட்டோட விலையை கம்பேர் பண்ணும்போது. அப்போ 22,300 கால் புட்டோட விலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். இம்ப்ளைடு வாலட்லையும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கால் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, புட் சைடு வந்து கம்மியாக இருக்குது. இருந்தாலும் 15க்கு உட்பட்டு தான் இருக்காங்க. 300 கால் 115 ரூபாய் இருக்காங்க, 300 புட் வந்து 93 ரூபா இருக்காங்க. அப்போ இதில் 15, இதில் 7, அப்போ 22. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 22,322 அப்படிங்கிற இடமாட்ட நம்மளுக்கு தென்படுகிறது. இம்ப்ளைடு குறைவாக இருக்குது, அதனால் வந்துட்டு மந்த நிலை அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆப்ஷன் பையருக்கு என்னென்னா சைடு வேக்குள்ளே போகும்போது ப்ரீமியம் டிகேம் ஏற்படணும். நம்மளுக்கு வந்து நம்ம நினச்ச உடனே இம்பேக்ட் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சந்தை இல்லை, ஒரு மந்த நிலையும் உள்ளே இருக்குது. காரணம் இம்ப்ளைடு வாலட்டி. இதை கொஞ்சம் சற்று கவனிப்பவர்களுக்கு தெரியும். நம்ம நினச்சது நடக்கும், ஆனால் மெதுவாக நடக்கும். ஆமாம், நம்ம நினச்சது நடக்கணும், உடனே நடந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் பையர்களுக்கு வாய்ப்பு. அப்போ ஆப்ஷன் பையராக நீங்கள் போகிறீங்கன்னா உடனடியாக நடைபெறணும். அப்போ மெதுவாக நடக்குது அப்படின்னா இதில் உங்களுடைய ஒன்று வியாபாரத்தை தவிர்க்கணும், இல்லையா உங்களுடைய நட்டத்தையும் சரி உங்களோட லாபத்தையும் சரி சின்னதாக வச்சுக்கணும். இது யாரெல்லாம் பின்பற்றுறீங்க அப்படிங்கிறதையும் ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி பற்றி காலை காணொலியில் பார்த்து விடலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.